ஒருவேளை சோத்துக்கு போராட்டம், இருக்கிற இடத்துக்கு போராட்டம், ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு போறேன்னா, அத புடிச்சு அப்யூஸ் பண்றதுக்கு இங்க இருக்கானுங்க ஆளுங்க. அடிச்சு சாவடிக்கிறதுக்கு இருக்கானுங்க. விஷம் வச்சு கொல்றதுக்கு இருக்கானுங்க. பத்தாக்குறைக்கு முற்றிலும் அழிக்கிறோம் அப்படின்னு நல்லா படிச்ச மனுஷனுங்களே எவ்வளோ பேர் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ இந்த கோர்ட்டு இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு அரசியல்னே எனக்கு புரியல உள்ளுக்குள்ள. எல்லாமே ஏதோ பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் நல்லா புரியுது. ஆனா அந்த பிளான் பண்ணி பண்றது எல்லாமே பாவம்ன்றது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த ஜீவன்களுக்காக இருக்கிற எல்லா சிஸ்டமும் வேஸ்ட். இங்க இருக்கிற ஒரு ஒரு மனுஷனும் போராடுற அளவுக்கு கூட அந்த சிஸ்டம் உட்காந்து போராடுதான்னு தெரியல. இவ்ளோ யோசிக்கிறீங்கல்ல, உங்களோட கார்பரேஷன் வேலையை நீங்க ஒழுங்கா பார்க்காதனால மூடி மறைக்கிறதுக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ண முடியுதோ எல்லாத்தையும் பண்றீங்கல்ல. ஆனா எந்த நோயும் வராம உங்களால தடுக்க முடியுதா? இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எலி மூலமா அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது, எலி காய்ச்சல். டெல்லியில எப்ப எல்லா தெருநாய்களையும் ஷெல்டர்ல போடணும்னு கொண்டு வந்தாங்களோ அதுக்கப்புறம் எலிகளை வச்சு நோய் பரவ ஆரம்பிச்சுது. இப்ப ஓவராலா இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வரீங்க அப்படின்னா இன்னும் என்னெல்லாம் நோயை பார்க்க போறீங்கன்றது தெரியல. ரேபிஸ பிரிவென்ஷன் பண்ணணும்னா அதுக்கு 1000 வழி இருக்கு. ஆனா உங்களுக்கு பிரச்சனை அது கிடையாது.